டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சிங்கப்பூர்ல கூலி படத்துல 4 நிமிஷம் காட்சியை நீக்கிவிட்டு அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவினரால் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட படங்களை யூஏ பாகம் மாற்றணும் அப்படின்னா படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தணிக்கை குழுவுக்கே விண்ணப்பிக்கலாம். அதுக்குன்னு தனி குழு இருக்குது. அந்த குழு மீண்டும் ஒரு முறை படத்தை பார்த்து விட்டு இந்தந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் வெட்டினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு யூஏ சான்றிதழ் தரோம் அப்படின்னு பரிந்துரைப்பார்கள். அந்த காட்சியெல்லாம் வெட்டிட்டா யூஏ சான்றிதழ் கொடுப்பாங்க. இது நடைமுறையிலே சாத்தியமாக உள்ள விஷயம்தான். ஹீரோ ஹீரோயின் கமர்ஷியல் சினிமா மாதிரி மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக் சப்ஜெக்டில் நடிக்கிறது இந்த ட்ரெண்ட் ஹெல்த்தியாக இருக்குதான்னு திருச்சியிலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. இயல்பான கதைகளில் காலங்காலமாக தான் நம்முடைய நடிகர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் ஏதோ சமீபத்தில் வந்தது மாதிரில இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. லெஜெண்ட் அண்ணாச்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு மடிப்பாக்கம்லேருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. RS துரை செந்தில்குமார் இயக்கத்தில் இப்போ லெஜெண்ட் அண்ணாச்சி ஒரு படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு. மிக விரைவிலே அந்த படம் எப்போ வெளியாகும் அப்படின்றத பற்றி அறிவிப்பு வெளியாகும். சுசீந்திரன் இப்போ என்ன படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு சேரன் மகாதேவிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சுசீந்திரன் புதிதாக எந்த ஒரு திரைப்படத்தையும் இப்போ இயக்கலை. ஏற்கனவே அவருடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு படம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை. அந்த படத்தில் விஜய் ஆண்டனியோடு சத்யராஜ், பாரதி ராஜா ஆகியோரும் நடிக்கிறார்கள். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி யோசிப்பார் சுசீந்திரன். ஜெய்சன் சஞ்சய் டைரக்ஷனில் விஜய் சார் கேமியோ ரோல் பண்ணுறாங்களான்னு மதுரையிலேருந்து கமலி கேட்டிருக்காங்க. தன்னுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்கின்ற படத்திலே விஜய் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போலாம் குழந்தைகளுக்கான படம் வரதில்லைன்னு திருநெல்வேலியிலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. தமிழில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான படங்கள் அதிகமாக வந்ததாக சொல்ல முடியாது. அது போன்ற நிலை தான் இப்போவும் நீடிக்குதே தவிர அந்த நிலையில் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. டைரக்டர் ஐசரி கணேசன் சாருக்கும் சிம்பு சாருக்கும் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததான்னு நாகர்கோவிலேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. ஐசரி கணேஷ் சிம்பு பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல. அதன் காரணமாகத்தான் ஒரு சில பிரச்சனைகளை இன்று வரையிலே சந்தித்து கொண்டிருக்கிறார் சிம்பு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் நடிக்க போற படத்துல சிம்பு நடிக்கிறாங்களான்னு சென்னையிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலே அஜித் நடிக்க இருக்கின்ற படத்தில் சிம்பு நடிக்கணும்னு நினைச்சா கூட அவரால் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக அஸ்வத் மாரிமுத்து இயக்குகின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அக்டோபரில் தான் தொடங்க இருக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கார் சிம்பு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் தான் வேற படத்தை பற்றி அவர் யோசிக்க முடியும். ரஜினி சார் எந்த படத்தோட பார்ட் 2ல நடிச்சா நல்லா இருக்கும்னு சென்னையில இருந்து ராம் கேட்டிருக்காங்க. ரஜினியின் படங்களில் பில்லா 2 எடுத்து அதில் ரஜினி நடித்தார்னா மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட வெற்றி வசூல் சார்ந்ததா இல்ல விமர்சனம் சார்ந்ததான்னு காரைக்குடியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அது அந்த படத்தை யார் தயாரிக்கிறாள் என்பதை பொறுத்தது. ஒரு படைப்பாளி ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல விமர்சனங்கள் அந்த படத்துக்கு கிடைச்சாவே போதும். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் முக்கியம். வசூலில் வெற்றி பெற்றால் தான் அந்த படம் அவரை பொறுத்தவரையிலே வெற்றி படமாக கருதப்படும். தனுஷ் சார் செல்வராகவன் சாரை வச்சு டைரக்ட் பண்ண மாதிரி அவங்க அப்பாவான கஸ்தூரி ராஜா வச்சு டைரக்ட் பண்ணுவாங்களான்னு சென்னையிலேருந்து ஜான்சி கேட்டிருக்காங்க. தனுஷனுடைய அப்பாவான கஸ்தூரி ராஜா இப்போ பல படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் கஸ்தூரி ராஜாவை ஒரு நாள் தனுஷ் இயக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது. அம்மா பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று தொடங்குகின்ற மன்னன் பட பாடல் தான் அம்மா பாடலில் எனக்கு இன்னி வரைக்கும் பிடித்த பாடல். சார் நீங்கள் பேசின சினிமாக்குள்ள சினிமா ஷோவை பார்த்து தான் சிம்பு அவரோட முடிவை மாற்றிக்கிட்டாங்களான்னு நெல்லையிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. நான் வெளியிட்ட வீடியோவை பார்த்து தான் சிம்பு முடிவை மாற்றிக்கிட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய வீடியோ அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தனுஷ் சார் டைரக்ஷனில் சிம்பு சார் நடித்தா எப்படி இருக்கும்னு குவைத்திலேருந்து விக்னேஷ்குமார் கேட்டிருக்காங்க. சிம்பு வச்சு தனுஷ் இயக்கினாலோ அல்லது தனுஷை வச்சு சிம்பு இயக்கினாலோ நல்லா தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? பாரதி ராஜா சார் பாக்யராஜ் சாரை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி உங்களை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு ஏதாச்சும் கவலை இருக்கான்னு தஞ்சாவூர்லேருந்து வினிதா கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா கதாநாயகனாக என்னை அறிமுகப்படுத்தலை அப்படின்ற வருத்தம்லாம் எனக்கு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு நடிகனாக என்னை அவர் அறிமுகப்படுத்திருக்கலாம் அப்படின்றது தான் எனக்குள்ளே உள்ள வருத்தம். வைரமுத்து சாரோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சதான்னு தென்காசிலேருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் சினிமாவில் அதிகமான அவமானங்களை சந்தித்தது யாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அதிகமான அவமானங்களை சந்தித்தது யார் அப்படின்றத பற்றி நாம் சொல்கிறது நல்லாயிருக்கு. யார் அது போன்ற அவமானங்களை சந்தித்தாங்களோ அவங்க தான் சொல்லணும்.
அவமானங்களை சந்திக்காமல் யாரும் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியாது. அதுதான் யதார்த்தம். கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கடலூர்லேருந்து ஜவஹர் கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தை எப்போது வெளியிடுவது அப்படின்றத பற்றி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இன்னும் முடிவு செஞ்சதாக தெரியல. தமிழ் சினிமாவோட 1000 கோடி கனவை விஜய் சார் நிறைவேற்றுவாரான்னு பாம்பேலேருந்து பிரதாப் கேட்டிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் கனவை விஜய் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய ஜனநாயகன் திரைப்படமே கூட அந்த கனவை நிறைவேற்றலாம். தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்த தலகணம் பிடிச்சவங்க யாருன்னு அவங்க பேர் சொல்லாமல் அவங்கள பற்றி சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து மணிவண்ணன் கேட்டிருக்காங்க. மிக அதிகமான தலைக்கணம் உள்ள பல பேரை நான் சினிமாவில் சந்திச்சிருக்கேன். அவங்களுடைய பேரெல்லாம் பொதுத்தளத்திலே வெளியிடுவது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அப்படின்றதுனால அவருடைய பெயரை இங்கே நான் பதிவிட விரும்பலை. ஓடிடி வந்ததுக்கப்புறம் ரசிகர்களுக்கு சினிமா பற்றின பார்வை எப்படி இருக்குன்னு மதுரையிலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. ஓடிடியினுடைய வருகைக்கு பின்னாலே பல மொழிகளை சார்ந்த படங்கள், பல நாட்டு படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சினிமா ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாக சினிமா பற்றிய அவருடைய அறிவும் இன்னும் கொஞ்சம் விசாலமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். அறிஞர் அண்ணா ஒரு முறை காரிலே சென்று கொண்டிருந்த போது அவருடைய காரில் கருப்பு சிவப்பு குடியிருப்பதை பார்த்த சில பெண்கள், நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று அறிஞர் அண்ணாவை பார்த்து கேட்க சிரித்தபடியே ஆமாம் என்று அவர்களுக்கு பதிலளித்தார் அண்ணா. இதை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த CV ராஜகோபால் என்ற நண்பர், என்னண்ணா இது உங்கள் கட்சி, இந்த கட்சியில் எம்ஜிஆர் உறுப்பினராக இருக்கார், அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா என்று அறிஞர் அண்ணாவிடம் கேட்டபோது, நாம் மேடையில் பேசினா 3000 பேர் கேட்குறாங்க, அதே கருத்தை எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தின் மூலம் 3 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அதனால தான் மக்கள் திமுக அப்படின்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா திமுக என்று நினைக்கிறார்கள். அதை பற்றி நம்ம மகிழ்ச்சி அடையணுமே தவிர கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லை அப்படின்னு ராஜகோபாலிடம் சொன்னார். எம்ஜிஆரை பற்றி அறிஞர் அண்ணா அப்படி சொன்னார் என்றால் அதுக்கு காரணம் இருக்கிறது. அண்ணா சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அறிஞர் அண்ணாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விசுவாசமாக இருந்தார். 1967ஆம் ஆண்டிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. 1968ஆம் ஆண்டிலே எம்ஜிஆருடைய 100வது படமான ஒளிவிளக்கு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடலில் கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் காதல் வலை வீசிப்பிட்டோம், சிக்கனமாக கண்ணாலம் முடிச்சுக்கிட்டோம், அதை சீர்திருத்த முறையிலே நடத்திவிட்டோம் என்ற வரிகள் இடம்பெற்றிருந்தன. வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்தாலும் அதை சீர்திருத்த முறையிலே செய்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகும் என்பதை அறிமுகப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா தான். அந்த கருத்தை தான் அந்த பாடலின் மூலம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார் எம்ஜிஆர். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையிலே தன்னுடைய படங்களின் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் எம்ஜிஆர் சேர்த்ததுனால்தான் எம்ஜிஆரை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் எம்ஜிஆர் மீது மாறாத அன்பு வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்து வெப்பனில் சத்யராஜோட ஒர்க் பண்ண முடியாது. சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃபன், என்ன மனசில் தோன்றதோ அவ்வளோ ஓப்பனாக பேசிடுவார். அவர் ரொம்பலாம் யோசிக்க மாட்டார். சார் எனக்கு அந்த படம் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஃபால். ஷூட் போகும்போதே நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த படங்களை நடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் அம்மா ஒரு நடிகராக அவங்களை எப்படி பார்க்குறாங்க? ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இப்போ அடுத்த படம் இருக்குல்ல இந்திரா, நான் இந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அம்மா இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னா, சுனிலோட நடிச்சது அப்படின்னு. சுனில் சார் மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு சார் தெலுங்குல. ராஜமௌலி சாரை மீட் பண்ணியிருக்காரு சார். அவர் ஆக்சுவலாக மீட் பண்ணும்போது ராஜமௌலி சார் சுனில் சார்கிட்ட கேட்டிருக்காரு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சுனில் அப்படிங்கிறது. சார் சுனில் சார் இந்த மாதிரி 10 படத்தோட அவுட்லைன் சொல்லியிருக்காரு. இப்போ ராஜமௌலி சார் எல்லா ஸ்டோரி அவுட்லைன் கேட்டுட்டு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.